ரைட். அஸ்ஸலாமு அலைக்கும். வணக்கம் புல்லேல். நாங்கள் இன்றைக்கி பார்க்க போகிறது 2015ஆம் ஆண்டு வந்த இனோகானிக் எம்சிக்கு கேள்விகளை தான் நாங்கள் இன்றைக்கி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். சரிதானே புல்லேல்? ரைட். அப்போ ஆரம்பத்தில் கேள்விகளை செஞ்சுட்டு பாருங்கள், பிரயோசனமாக இருக்கும். இனோகானிக் பாடம் இலகுவான பாடம் தான். கேள்விகளை செஞ்சு முதலில் ப்ராக்டிஸ் பண்ணி கொண்டு அது பாடம் இலகுவாக மாறிடும். ரைட். முதலாவது 2015 9வது எம்சிக்கு பாருங்கள். அலுமினியம் சம்பந்தமான கேள்வின்னு வந்து கூட்டம் 13 தலைப்பு கீழே பார்த்தா சரியான கூட்டம் 13 அலுமினியத்தில் அந்த தீரிகரிமனை இந்த கேள்வி இலகுவாக செய்யலும். ரைட். அலுமினியம் சேர்விகள் ஊக்கிகளாக பயன்படுத்தப்படுகின்றன. அது சரிதானே. இப்போ அதுக்கு சிறந்த உதாரணம் தான் நீரற்ற AlCl3. AlCl3 அலுமினியம் குளோரைட். இப்போ நாங்கள் ஆர்கானிக்கில் படிப்போம் நீரற்ற AlCl3. ஆர்கானிக்கில் இந்த பொதுவாக பயன்படுத்தப்படுது பென்சீன் தாக்கத்துவல்ல ஃபிரல் கிராஃப்ட் தாக்கத்தில் இவரை பயன்படுத்தப்படுது. இவர் ஊக்கியாக தொழிற்படுது. அலுமினியம் குளோரைட் வந்து சிறந்த ஒரு ஊக்கி. சரியானே. அதில் அலுமினியத்தில் சேர்வைகள் ஊக்கிகளாக பயன்படுத்தப்படுதுன்றதுக்கு சிறந்த உதாரணம் இவர்கள் அலுமினியம் குளோரைட் சேர்வைக்கு. அலுமினியம் குளோரைட் அதே போல் அலுமினியத்தில் சேர்வைகள் வந்து இலத்திரன் பற்றாக்குறை உள்ள சேர்வைகளை நட்டகம் பூர்த்தி செய்யப்படுவதில்லை. இப்போ அலுமினியம் குளோரைட் எடுத்தாலும் அட்டகம் பூர்த்தி செய்யப்படுவதில்லை. இவர் லுயி அமிலமாக தொழிற்படும். லுயி அமிலம் இலத்திரன் பற்றாக்குறை இயக்கியதால் அந்த தனிச்சோடி இலத்திரங்களை வாங்கி லுயி அமிலமாக தொழிற்படும். அது அந்த டீப்பாக பொத்தளிப்பகி லுயி அமிலம் லுயி மூலம் அதில் நீங்கள் பார்ப்பீங்க. தனிச்சோடியை வாங்கும் மாற்றல் லுயி அமிலம், தனிச்சோடியை இழக்கும் மாற்றல் லுயி மூலம் என்று. சரி. இப்போ அது ஹேவியில் விபத்தில் ஹேட்டி ஊக்கிகளாக தொழிற்படுகின்றன. அலுமினியத்தில் சேர்வைகளுக்கு ஊக்கிகளாக தொழிற்படையும். அதுக்கு சிறந்த உதாரணம் வந்து அலுமினியம் குளோரைட் நீரற்ற AlCl3. நீங்கள் இது ஆர்கானிக்கில் படிப்பீங்க. ஃபிரல் கிராஃப்ட் தாக்கத்தில் வரும் சிறந்த ஊக்கியாக தொழிற்படுமா. ரைட். ஏன்னா இது இல்லாமல் அந்த தாக்கம் நடக்கையில் வரத்தில். சரிதானே. கட்டாயம் போடணும். ரைட். ரெண்டாம் கூட்டு பாருங்கள். அலுமினியம் உலோகம் ஐதான் HCl தாக்கம் புரிந்து H2 வாயுவை உருவாக்கும். அது சரி. இப்போ அலுமினியம் வந்து ஒரு உலோகம். சரிதானே. உலோகங்கள் வந்து நான் படித்து ஐதான் HCl எடுத்த HCl தலைப்பில் அமிலங்களான தலைப்பில் HCl H2SO4 HNO3 உலோகங்களோட எப்படி அலோகங்களோட எப்படி படித்து இப்போ HCl எடுப்போமே. HCl வந்து உலோகத்தோட தாக்கத்தில் ஐதான் HCl பயன்படுத்தப்பட்ட சரிந்த HCl பயன்படுத்தப்பட்ட விளைவு வந்து எந்த உருவாகுக H2 வாயுகள் விளைவாக உலோகத்துக்கு ஐதான் HCl பயன்படுத்தப்பட்ட அதுக்கு அதில் இந்த உலோகத்தில் தாழ்வலுவோட H2 வாயு வரும். சரி. இந்த HCl பயன்படுத்தப்பட்ட அந்த உலோகத்தில் உயர்வலுவோட H2 வாயு வரும். இந்த தாழ்வலுவளவு இதில் நீங்கள் தீரியில் படிச்சிக்கும். இதுக்கு முந்தின வீடியோவெல்லாம் வந்திக்கும். சரியான இப்படியான பாயிண்ட்டு அடிக்கடி வாரதோல மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. சரிதானே. இப்போ எனக்கு எல்லா வீடியோலையும் சொல்லிக்க தெரியல. சரிதானே. ரைட். இப்போ மார்க் பண்ணி வச்சுக்கோங்க இலகு. சரிதானே. ரைட். ஆனால் அலோகங்கள் வந்து ஐதான் அமிலத்தோடையும் தாக்கம் இல்லை. சரிந்த அமிலத்தோடையும் அமிலம்னா இது HClோடையா அடுத்தடுத்த அமிலங்களோட தாக்கம் அடையும். HClோட நகல வர HClோட அலோகத்துக்கு தாக்கம் இல்லை. அலோகத்துக்கு HClோட தாக்கம் இல்லை. அது ஐதானதோ சரிந்ததோ தாக்கம் இல்லை. ஆனால் உலோகத்துக்கு தாக்கம் ஈகி. சரிதானே. ரைட். அப்போ எங்களுக்கு தெரியும் இடத்துல அலுமினியம் வந்து ஒரு உலோகம் ஐதான் HCl பயன்படுத்தப்பட்ட சரிதானே விளைவந்து வரும் அலுமினியம் குளோரைட் H2 வாயு. அலுமினியம் குளோரைட் H2 வாயு. சரிதானே. இனி அப்புறம் தாக்கத்தை சாம்பத்தினா சரி. அதில் 3க்கு இங்கே 3 போட்டாங்க. H2 2க்கு நடக்குது. இது 2 அளப்பு இருக்கவாகும் 6 வரும். சரிதானே. 3 இதான் தாக்கம் வருமா நினைக்கிய. ரைட். இப்போ அலுமினியம் வந்து அடுத்தது ஈரியல்ஃபு மூலமும் கூட. இப்போ அலுமினியம் வந்து ஈரியல்ஃபு மூலம் மாறிக்கு அலுமினியம், பெரிலியம், ஜிங்க், ஆர்சனிக், SnPb. ஈரியல்ஃபு மூலங்கள் வந்து அமிலத்தோடையும் தாக்கம் அடையும், காரத்தோடையும் தாக்கம் அடையுமே. இப்போ ஐதான் அமிலத்தோட தாக்கம் அடையும். ஈரியல்ஃபு மூலங்கள் வந்து அமிலத்தோடையும் தாக்கம் அடையும், காரத்தோடையும் தாக்கம் அடையும். இப்போ அலுமினியம் வந்து உதாரணம் ஒரு காரம் இருக்குது ஐதான் NOHோட தாக்கம் அடைஞ்சாலும் அதுலேயும் H2 வாயு விடுவிக்கப்படுது. ஈரியல்ஃபு மூலகம் காரம் தாக்கமா அலுமினியம் ஐதான் NOH தாக்கம்
சரியானே இந்த இப்போ பொத்தையில் இந்த கேள்விக்கு நான் தீரியம் மேலோட்டமாக விளங்கப்படுத்தி போகிறேன் பெரிய விஷயம் மைக்கோணுமே இதில் தாக்கல் சாம்பத்தினா இங்கே 2 இங்கே H2O வாரேன் இங்கே 2 இங்கே 3 வரும் நினைக்கி சரியானே அந்த ரைட் இலகுவானது தான் அப்போ விலகி இந்த கேள்வி சரியானே அப்போ தேவையான போயிட்டு மார்க் பண்ணிக்கோங்க அடுத்தது திண்ம அலுமினியம் குளோரைட்டை நீரில் கரைக்கும் போது மூலக்கரைசல் ஒன்று உருவாகும் பில அமிலக்கரைசல் தான் உருவாகும் அலுமினியம் 3+ டேக்கர்ஸ் வந்து அமிலக்கரைசல் இப்போ அலுமினியம் குளோரைட்டை நீரில் கரைச்சா எங்களுக்கு உருவாக அலுமினியத்தோட எக்கஸ் உருவாகும் அதாவது அலுமினியத்தோட நீரேற்றப்பட்ட சிக்கல் உருவாகும் H2O 6 3+ உருவாகும் இவ்வளோ நான் அமிலக்கரைசல் அலுமினியத்தோட கரைசல் வந்து அமிலக்கரைசல் அலுமினியம் 3+ சுருக்கமாக எழுதுவே அலுமினியம் 3+ ஒரு சுருக்கமாக எழுதுவே மேலும் சரிதானே இப்படி இல்லாட்டி இப்படி எழுதுவே மேலும் அலுமினியம் H2O 6 3+ இப்படி எழுதுவே மேலும் அலுமினியம் H2O 5OH 2+ இப்படி எழுதுவே மேலுமா நீங்கள் தீரையில் படிச்சுக்கும் எப்படி சரி அலுமினியத்தோட ஏக்குவஸ் வந்து அமிலக்கரைசல்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க சரிதானே அது ஓகே இடத்துல ஏக்குவஸ் ரைட் சரிதானே அப்போ அந்த கூற்று இல்லை மூலக்கரைசல்னு சொல்லி அது இல்லை தவறானதுன்னு கேட்டிக்கு அப்போ அதுதான் ஆன்சராக வரும் பார்ப்போம் இன்னொரு ஆன்சர் இதுலேக்கு திண்ம அலுமினியம் குளோரைட்டின் அலுமினியம் அணுக்களை சூழலுள்ள வடிவம் 4 ஆகும் பார்ப்போம் ரைட் அவதானிங்க திண்ம அலுமினியம் குளோரைட்டில் அலுமினியம் அணுக்களை உள்ள சூழலோடையும் 4 இப்போ அலுமினியம் குளோரைட் வந்து இப்படியே நீ சரியாக பார்த்தா சொல்லுவீங்க தலைமுக்கோண வடிவம் உண்டு சரியானே ஆனால் அலுமினியம் குளோரைட் வந்து பொதுவாக இப்படி நிற்காது இரு பகுதிய மாதலுக்கு உட்படுது இரு பகுதிய மாதல்ண்டா அலுமினியம் குளோரைட் என்று சேர்ந்து Al2Cl6 அலுமினியம் குளோரைட் என்று சேர்ந்து Al2Cl6 உருவாகும் சரியானே அது நீங்கள் படிச்சுக்கும் அப்போ அது கட்டமைப்பு எப்படி பாருங்கள் அவதான் நீங்கள் நான் கீறி காட்டேன் சரியானே ரைட் சரியானே இதில் இந்த ஒரு இதுக்கு வரும் இதுதான் அலுமினியம் குளோரைட்டோட கட்டமைப்பு அலுமினியம் குளோரைட்டோட Al2Cl6 மாறும் அலுமினியம் குளோரைட் வந்து Al2Cl6 தான் இப்பார் விளங்குதா ரைட் அப்போ நான் இடத்துல இதை சுற்றியுள்ள வடிவம் சொல்லி 4 sp3 கலப்பு 4 sp3 கலப்பு அலுமினியத்தை சுற்றியுள்ள வடிவம் வந்து அந்த 4 சரியானே அதேபோல் sp3 கலப்பு இதற்கான சோடியம் 4 சும்மா அலுமினியம் குளோரைட் வந்து இப்போ இப்படித்தான் விதத்தில் வந்து அந்த இந்த கேள்வியில் பார்த்தா 4வது பிள்ளை 5வது பிள்ளை தான் நான் சிலபஸில் வந்து வாயு நிலையிலகான் இருபகுதியமாதல் அடையுதுன்னு சொல்லு வாயு நிலையிலகான் இருபகுதியமாதல் அடையுது AlCl3 வந்து Al2Cl6 மாறு எப்போ தெரியுமா வாயு நிலையில் திண்ம நிலையில் மாறாது திண்ம நிலையில் Al2Cl6 அப்படி உருவாகாது சரியானே அதால் இந்த கூற்று 4வது பிள்ளை 5வது பிள்ளை 4வது பிள்ளை 5வது பிள்ளைன்னா எடுக்கணும் மீன் 5வது பாருங்க திண்ம நிலையில் அலுமினியம் குளோரைட் இருபகுதியமாக காணப்படும் இருபகுதியம் சொல்லி இதுக்கு வாயு நிலையில்தான் இருபகுதியமாதல் அடையுது சரியானே இதுக்கு ஆன்சர் 3 4 5 வரும் ஆனால் முந்தி திண்ம நிலையிலும் இருபகுதியமாதல் அடையுதுன்னு சொல்லு அதாவது நான் இதுக்கு சரி கொடுத்தேன் AlCl3 Al2Cl6 முந்தி திண்ம நிலையிலும் நாங்கள் ஸ்கீம் கொடுக்க முந்தி ஆனால் இப்போ நியூ சிலபஸில் வாயு நிலையில்தான் இருபகுதியமாதல் அடையும் கட்டாயமாக பண்ணிக்கோங்க சரியானே வாயு நிலையில் திண்ம நிலை என்றால் அந்த கூட்டுப்பில் இப்போ நான் நியூ சிலபஸ் படி எடுப்போம் 5ஆம் கூட்டும் வெத்த பிளகான் திண்ம நிலையில் அலுமினியம் குளோரைட் இருபகுதியமாக காணப்படும் பிள்ளை வாயு நிலையில்தான் இருபகுதியமாக நடக்கும் இருபகுதியமாக அடைஞ்ச இப்போ அலுமினியம் Cl3 Al2Cl6 உருவாகும் அந்த டைம் இதை சுற்றி 4 வடிவமா சும்மா அலுமினியம் குளோரைட் அதில் தலைமுக்கோணம் விளங்குதா
திண்ம நிலையில் கேட்டால் இப்போ தலை முக்கோணம் தான். இப்போ திண்ம நிலையில் கேட்டால் தலை முக்கோணம். ஏன் 20 மாதல் அடையலவே, வாயு நிலையில் 20 மாதல் அடையுது விலகிக்கும் நினைக்கிய. அப்போ தவறானதுண்டா 3 4 5 கொடுக்கணும். இப்போ நியூஸ் சிலபஸ் படி ஆனால் ஸ்கீமில் 3 தான் கொடுத்திக்குமா. ரைட், விலகி நினைக்க தேவையான போய் மார்க் பண்ணிக்கோங்க. 20 மாதல் பொதுவாக வாயு நிலையில் வாயு இதில் நடக்குது. பொதுவாக NO2 N2O4 மாறுவதும் 20 மாதல் தான். வேறு N2O2 உனக்குதா அப்படி உதாரணங்கள் படிக்க இதுவும் கட்டாயம் தேவை. NO2 கஃபிலம் N2O4 நிறமட்டதா ரெண்டும் வாயுக்கள். சரிதானே? ரைட், மார்க் பண்ணிக்கோங்க. அடுத்த MCQ வரும் 2015 12வது MCQ பாருங்க. சரிதானே? இப்போ விலகிக்கும் நினைக்கிய 2015 12வது MCQ பாருங்கள். 3D தாண்டல் மூலகங்கள் உருவாக்கும் சிக்கல்களின் நிறம் தொடர்பாக தவறானது ஹேட்டி. சரிதானே? நாங்கள் சிக்கல் சேர்விகள் படிக்க நீரேற்றப்பட்ட சிக்கல், அதாவது எக்வா காம்ப்ளெக்ஸ், அமீன் ஏற்றப்பட்ட சிக்கல் அமீன் காம்ப்ளெக்ஸ், குளோரைடோ காம்ப்ளெக்ஸ் குளோரின் ஏற்றப்பட்ட சிக்கல். சரிதானே? இப்போ அதில் நிறங்கள் தெரிஞ்சுப்பேன். இப்போ இதில் பாருங்கள், இதில் சந்திக்கிறதுல அம்மோனியாடையும் சிஎல்டையும். இப்போ அம்மோனியாவில் எடுப்போமே தியரியை, அதில் நிக்கல் 2+ டேம் Cu2+ டேம், அதோட கோபால்ட் 2+, கோபால்ட் 3+, Ag+, கெட்மியம் 2+, ஜிங்க் 2+, Cu1+. சரிதானே? இந்த கொஞ்சமும் தெரிஞ்சுக்கணும். இது ரெண்டு டேம் அமீன் காம்ப்ளெக்ஸ் வந்து கடும் நீளம். இது ரெண்டு டேம் அமீன் காம்ப்ளெக்ஸ் வந்து கடும் நீளம். சரிதானே? இதுக்கு மஞ்சட் கஃபிலம், இது வந்து செம்மஞ்சட் கஃபிலம், இது வந்து நிறமற்றது. சரியா? நீங்கள் படிச்சிக்குமா, தியரியில் படிச்சிக்கும். இதில் வந்து எப்படி உருவாக நிக்கல் அம்மோனியா 6 2+, இதில் Cu அம்மோனியா 4 2+ வாரா. இதில் 4 வார உங்களோட தியரியில் வாக்கலும். இதில் கோபால்ட் அம்மோனியா 6 2+, இதில் கோபால்ட் அம்மோனியா 4 2+. சரியானே? இதில் Ag வந்து எப்படி வர, Ag அம்மோனியா 2 1+, வேறு Cu அம்மோனியா 2 1+, கெட்மியம் அம்மோனியா 4 2+, ஜிங்க் அம்மோனியா 4 2+. விளங்குதா பாருங்கள். சரியா? வெறும் 3+, இது கோபால்ட் 3+. சரியானே? இப்போ இதில் இலகுவாக பாடமாக்கலும் பாருங்கள். இதில் இது நான் எல்லாம் நிறமற்றதுன்ற இது நாளுக்கும். இதில் இது 1+, 2+, அதில் 2 மடங்கு. இப்போ C1+ண்டா இணையால் 2 ஈக்கும், அது 2 மடங்கு. ஜிங்க் 2+ண்டா இணையும் 4 ஈக்கும். அம்மோனியாவில் இணையிகளே. சரியா? இது சிக்கல் செய்யறது படிச்சிக்க மாட்டேங்குவான். கெட்மியம் 2+ண்டா அதில் அம்மோனியா 4 ஈக்கும். Ag1+ அம்மோனியா 2. சரியா? பொதுவாக அதில் வலுவலுன்னு பார்க்க அதில் 2 மடங்கு வாரி நெய். ஆனால் வெறுத்தில் மட்டும் பாருங்கள், இதில் கோபால்ட் 3+, இங்கே 6, இங்கே 6 நம்ம 6 3 2 மடங்கு 6, இங்கே வரும் 2 அதில் 2 மடங்கு 4. ஆனால் இது ரெண்டுக்கு மட்டும் யாஃபம் வச்சுக்கோங்க. நிக்கல் டேம் கோபால்ட் 2+ டேம், கோபால்ட் 2+க்கு 6 வார, நிக்கலுக்கும் 6 வார. அது மட்டும் தெரிஞ்சுக்கொண்டா அடுத்த எல்லாத்துக்கும் அது 2 மடங்கு போட்டால் சரி நெய்யலா, 2 மடங்கு போட்டால் சரி அடுத்த எல்லாத்துக்கும். சரியா? கலர் தெரியுமே, கலர் தானே வீட்டில் முக்கியம். கலருக்குரிய கேள்வி நான் அடுத்ததெல்லாம் டீப்பாக விளங்க பற்றின்னு போகிறேன். உங்களுக்கு ரிவைஸ் பண்ணி பாருமே. ஏன்னா இன்ஆர்கானிக் பாடம் அப்படி அடிக்கடி பல ஷோவில் யாஃபப்படுத்தியாக படிப்பிக்கணும். சும்மா எனக்கு விடை சொல்லிட்டு போனால் பிரயோசனம் இல்லை இந்த கிளாஸில். அதெல்லாம் பிரயோசனப்படுத்திக்கோங்க. நான் சொல்லுவதெல்லாம் சரி மறந்துட்டு போயிட்டு போல யாஃபப்படுத்திக்கோங்க. நோட்ஸ் சேமிச்சு படிங்க, நோட்ஸ் சேம் கிட்ட வச்சுக்கோங்க இந்த கேள்வியில் பார்க்க போகிற. சரியானே? ரைட். இப்போ அதே போல் குளோரைடோ காம்ப்ளெக்ஸ் நிறம் குளோரைடோ காம்ப்ளெக்ஸ் நிறத்தையும் பார்ப்போம், அதையும் பார்த்துடிப்போம். சரிதானே? எனக்கு அவசரமாக போகிற முக்கியம் இல்லை, உங்களுக்கு விலங்கு இருக்கணும். அதுதான் பல ஷோரெல்லாம் மீட்டிட்டு போகிறேன். சரிதானே? Cl- அதில் லேசாக பாடமாக்கிவிங்க. கோபால்ட் குளோரைடோ மட்டும் வந்து நீலம், கோபால்ட் COCl4 2-, கோபால்ட் 2+. இதில் எல்லாம் 4 மிகான் வார், எல்லாம் 4 இணைது, குளோரின் 4 இணைது. சரிதானே? இதில் எல்லாத்தையும் குளோரின் 4 இணைது.
நீல கலர். அடுத்தது நிக்கலும் எஃப்இயும் நிக்கலும் எஃப்இயும் சியூவும் CuCl4 2- இது இந்த மூணும் மஞ்சள் கலர். இந்த மூணும் மஞ்சள் கலர். இதில் Fe3+. இந்த மூணும் மஞ்சள் கலர். இது நீல கலர். நீலம் கடல் நீளம். இப்படி சரியா? அடுத்தது குரோமியம் தெரிஞ்சுக்கணும். சரியானே? குரோமியத்தில் 3+. குரோமியம் வந்து இந்த நீல ஊதா. குரோமியத்துக்கு நான் இப்படி எழுதுவோம் இல்லை. குரோமியத்தை மட்டும் 6 வோல்ட் 70 சந்தர்ப்பம் ஒண்டிக்கு இப்படி 70 சந்தர்ப்பம் ஒன்றிக்கு குரோமியம் Cl6 குரோமியம் 3+ தான் வீட்டில் வரா. குரோமியம் 3+ இது சரியா? ரைட். வேறு கடைசியாக தெரிஞ்சுக்கணும் MnCl4 2-. அது வந்து மஞ்சள்ண்டா பச்சை ஷேர் மஞ்சள்னு சொல்லுங்க. பச்சை ஷேர் மஞ்சள். இவர் சும்மா மஞ்சள் இப்போ மஞ்சள்னு கருத்து படம் கொடுத்து எப்படியோ மஞ்சள்னு சொன்னாலும் எடுக்கணுமா இவருக்கு. அப்படி பழைய பாசல் பழைய செய்யக்கூட பச்சை ஷேர் மஞ்சள் நீண்டா எம்என்னை தான் குறிப்பிட்டிங்கன்னு எடுத்துக்கணுமா. இல்லாட்டி இப்போ மஞ்சள்னு வந்தால் இந்த மூணோட இவரையும் யோசிக்கணும். சரிதானே? இப்படி வாரத்தில் மஞ்சள் நீக்குது. ரைட். அடுத்தது நீரேற்றப்பட்ட சிக்கலில் பொதுவாக ஜிங்க்குக்கும் விளக்கியன். அது நீரேற்றப்பட்ட சிக்கலை முடிச்சுட்டு இப்போ ஜிங்க்கு நீரேற்றப்பட்ட சிக்கல் எல்லாத்துக்கும் H2O 6 தான் வர. H2O வந்து 6 வந்து சேரும். அதில் ஜிங்க்குக்கும் H2O வீட்டில் 6 வர. அது அதோட இந்த என்ன சரி ஸ்கெண்டின் 3+. இங்கே H2O6 2+. இது ரெண்டுக்கும் வந்து இந்த கலர் நிறமற்றது. இது ரெண்டும் நிறமற்றது. வேறு குரோமியம் தெரிஞ்சுக்கணும். சரியானே? குரோமியம் H2O6 3+. என்ன குரோமியம் 3+ உறுதி. அது வந்து ஊதா. நீல ஊதான்னு சொல்லு, இல்லாட்டி ஊதான்னு சொல்லுங்க. எப்படியே ஊதா. சரியானே? வேறு நிக்கல் H2O6 2+ பச்சை. அதே போல் Fe H2O6 2+ வந்து இளம் பச்சை. இவர் வந்து பச்சை, இவர் வந்து இளம் பச்சை. சரியான? எப்படியோ பச்சையில் தொடர்பு படுதா. பச்சை இளம் பச்சை. வேறு Mn மென்சிவப்பு. Mn வந்து வெளிரிய இளம் மென்சிவப்புன்னு சொல்லு. மென்சிவப்பு அல்லது வெளிரிய மென்சிவப்பா. வெளிரிய வருஷம் 2021 ஸ்கீமில் பாய்ச்சிக்கும். எஸ்ஏல பார்க்கலும். வெளிரிய இளம் மென்சிவப்பு இல்லாட்டி மென்சிவப்பு. இப்படியோ இளம் சிவப்பு, மென்சிவப்பு, வெளிரிய இளம் மென்சிவப்பு. வேறு அடுத்தது தெரிஞ்சுக்கணும். வேறு கோபால்ட். சாரி Cu:Cu:Cu:Cu:ட H2O வந்து இளம் நீலம். Cu:ட H2O6 வந்து இளம் நீலம். அடுத்தது Fe-ட 2+ வந்து Fe-ட 3+ வந்து மஞ்சட் கஃபிலமா. Fe3+ வந்து மஞ்சட் கஃபிலம். சரிதானே? இதில் அது இது வந்து மிகை நீர் எட்டப்பட்ட சில இதில் ஹைட்ராக்சைடு நிறமும் தெரிஞ்சுக்கணும். Fe ஹைட்ராக்சைடு, Cu ஹைட்ராக்சைடு, Mn ஹைட்ராக்சைடு. அது நீங்கள் OH- வீல்ஃபடியோட நீங்கள் பார்த்துப்பீங்க. சரிதானே? இப்போ எல்லாம் பற்றில சில கஷ்டம். அதில் ஹைட்ராக்சைடு நிறமும் தெரிஞ்சுக்கணும். இப்படி நீங்கள் பொதுவாக உங்களுக்கு டி குழுவில் வந்து கட்டாயம் தெரிஞ்சுக்கணும். இப்படி ஒரு அட்டவணை செஞ்சுப்பது ரிசோர்ஸ் புக்கில் உங்களுக்கு பார்க்கலும். இந்த அட்டவணை ஃபுல்லாக பாடம் பண்ணால் போதுமே. நீ மட்டும் இந்த அட்டவணை சரியாக பாடம் பண்ணால் நிறத்தோட பாடம் பண்ணால் போதும். பாருங்க, குரோமியத்தில் H2O6 வந்து நீல ஊதா. குரோமியம் ஹைட்ராக்சைடு வந்து நீலப்பச்சை நீலப்பச்சை இப்படி சொல்லு. சரிதானே அண்ணா? அதே போல் இந்த சார்ட் ஒன்று ரிசோர்ஸ் புக்கில் மீக்கும். இந்த சார்ட்டை கட்டாயம் பாடமாக்கிக்கும். இந்த சார்ட்டை கட்டாயம் பாடமாக்கிக்கொண்டால் நிறம் சம்மந்தப்பட்ட உலக எந்த கேள்வியும் செய்யணும். சரிதானே? இதுக்குள்ளே தான் இந்த சார்ட்டுக்குள்ளே தான் கேள்வி வரும். இதுக்கு அங்கெல்லாம் கேள்வி வராதா? சரிதானே? பொதுவாக H2O நீரப்பட்ட சிக்கலையன், அம்மோனியாட சிக்கலையன், குளோரைடோட சிக்கலையன், அதோட ஹைட்ராக்சைடு வந்தால் வீல்ஃபடியோட வீல்ஃபடி உருவாக்கியது நீரில் கரையாது. இப்போ சல்ஃபைட் வீல்ஃபடியோட நிறம், ஹைட்ராக்சைடு வீல்ஃபடியோட நிறம், ஏலைட்டுக்கடை வீல்ஃபடியோட நிறம். அப்படி ஒரு சில இதோட படமாக்கி வச்சுக்கோங்க. இனோர்கானிக்கில் கொஞ்சம் நிறங்களை தொகுத்து சரி படமாக்கி வச்சுக்கோங்க ஏதோ ஒரு வழியில். ரைட். இப்போ இந்த கேள்விக்கு ஆன்சர் இருப்போம். இந்த கேள்வியில் ஆன்சருக்கு வந்து நிக்கல் அம்மோனியா 6 2+ கடுநீல நிறமாகும். சரி. CuCl4 2- இளம் நீளமாம். மஞ்சள் அதுதான் ஆன்சரா? தவறான ஹேட்டிக்கு அதுதான் ஆன்சர். நிக்கல் Cl4 2- மஞ்சள். அது சரி.
கோபால்ட் 2+ மஞ்சள் கஃபிலம் அது சரி. கோபால்ட் 3+ தான் செம்மஞ்சள் கஃபிலம். கோபால்ட் 2+ மஞ்சள் கஃபிலம் அம்மோனியா. 5வது CrCl4- நீல ஊதா அதுவும் சரி. ஸோ ஆன்சர் 2வது சரிதானே. விலங்கிக்கும் நினைக்கிய டீப்பாக விளங்கப்படுத்திக்கி சரிதானே. டைம் எடுத்து விளங்கப்படுத்திக்கி முக்கியமான பாயிண்ட்டுகளை மார்க் பண்ணிக்கோங்க. நிறங்கள் சம்மந்தமானதை மீட்டிக்கோங்களா சரிதானே. ரைட், அடுத்த கேள்வியை பார்ப்போம். ரைட், அடுத்தது 2015-21வது MCQ ஜிங்க் தொடர்பானது. ஜிங்க் நாகம் தொடர்பானது சரியான. டி குழுவில் பார்க்கணும். ஜிங்க் தாண்டில்லா மூலகமாக இருப்பதோடு அதன் பொதுவானதும் உறுதியானதுமான நேரொட்சியற்ற நிலை +2 ஆகும். அது சரியோ. ஜிங்க் வந்து தாண்டல் இல்லை. 3Dயில் 10 மூலகம் பாரு. இப்போ 4வது எடுத்தான். இப்போ இந்த கேள்வி தேவைப்படும். பொட்டாசியம் கல்சியமா ஸ்கெண்டியத்திலேருந்து ஸ்கெண்டியம், டைட்டேனியம், வெனடியம், குரோமியம், மங்கனஸ், Fe, கோபால்ட், நிக்கல், Cu, ஜிங்கா. இதுதான் 3D. ஏன்னா ரத்தினம் வெளினா 3Dயில் முடியும். இந்த கொஞ்சமும் தாண்டல். ஸ்கெண்டியத்திலேருந்து Cu வரை தாண்டல். இது தாண்டல் இல்லை. 3Dயில் வர 10 மூலகத்தில் 9 மூலகமும் தாண்டல். ஜிங்க் தாண்டல் இல்லை. விளங்குதா. ரைட், அது சரி. ஒட்சியற்ற நிலையும் அதுக்கு முந்தி விளங்கப்படுத்திக்கி. இதுக்கு முந்தின வீடியோவில் விளங்கப்படுத்திக்கி சரிதானே. பார்க்கலும் இதுக்கு +2 மட்டும்தான் வர ஒட்சியற்ற நிலை. ஸ்கெண்டியத்துக்கு +3 மட்டும்தான் வர. அடுத்த எல்லாத்துக்கும் ஏதோ ஒன்றுக்கு மேற்பட்ட ஒட்சியற்ற நம்பர் சரிதானே. ஜிங்குக்கும் ஸ்கெண்டியத்துக்கும் ஒரே ஒரு ஒட்சியற்ற நிலையாக நீக்கா. ஜிங்குக்கு +2 இதுக்கு +3 சரிதானே. ரைட், அடுத்த எல்லாத்துக்கும் ஒன்றுக்கு மேற்பட்ட ஒட்சியற்ற நம்பர் வருது. அப்போ அது சரி. பொதுவாக ஜிங்க் சிக்கல்கள கரைசல்கள் நிறமற்றவையாகும். அது சரி. S குழு, P குழு, அதோட D குழுவில் ஜிங்க். இதில் ஏக்குவஸ் வந்தால் நிறமட்டது. சொலிட் வந்தால் வெள்ளை கலர் திண்மம். சொலிட் வந்தால் வெள்ளை. ஏக்குவஸ் வந்தால் நிறம் இல்லை, நிறமட்டது. S குழு, P குழு, அதே போல் ஜிங்கா. ரைட், பொதுவாக 3D தொகுப்பு மூலகங்களோடு ஒப்பிடும்போது ஜிங்கின் உருகுநிலை கருதத்தக்க அளவில் உயர்வானது இல்லை. உங்களுக்கு விளங்கும் சம்டைம். இப்போ நான் அந்த உலோகங்கள் வந்திக்கு இதெல்லாம் உலோகங்கள். அப்போ உலோக பிணிப்பு வலிமையும் கூடு திசையில் உருகுநிலை கொதிநிலை கூடுமென்னு நினைப்பீங்க. அப்படி இல்லை. பொதுவாக உலோகங்களுக்கு கூடு தான். ஆனால் டி குழுவில் நிறைய விதிவிலக்குகள் வர. இப்போ டி குழுவில் உருகுநிலை குறைஞ்சால் ஜிங்க் தான். உருகுநிலை கொதிநிலை குறைஞ்சால் ஜிங்க். கூடினால் வெனடியம். வெனடியத்துக்கு தான் கூட. உருகுநிலை கொதிநிலை 3Dயில் கூட வெனடியம். குறைச்சல் வந்து ஜிங்க். அது பெருமானப்படி தெரிஞ்சுக்கணும். அதுக்கு தான் நான் பொதுவாக சொல்லுவேன். ஆவதனம் வழியே மின்னதித்தன்மை, ஆவதனம் வழியே ஆரை, ஆவதனம் வழியே உருகுநிலை கொதிநிலை. ஆவதனம் வழியே ஆரை எடுப்போமே, மின்னதித்தன்மை எடுப்போமே சரியானே. அதுபோல் அயனாக்க சக்தி வேறு உருகுநிலை கொதிநிலை பெருமானம் சரியான. இது போதும். கொதிநிலை பெருமானம் ஆவதனம் வழி ஆரை எப்போதும் அதிகரிக்கும் அப்படி இல்லை. பிள்ளையாக்கு நாங்கள் 3Dயில் வச்சுங்க. ஆரை வந்து ஆவதனம் ஆரை குறையுது. ஆவதனம் ஆரை குறையும். எப்போதும் என்றால் பிள்ளை. எப்போதும் என்றால் பிள்ளை. பொதுவாக என்றால் தான் சரியா. பொதுவாக என்றால் சரி. மார்க் பண்ணிக்கோங்க. நான் சில வசனத்தை ஆரை வந்து ஆவதனம் வழியே குறையுது. எப்படி குறையுது? குறைஞ்சி வரும். ஆனால் இவத்தில் கொஞ்சம் கூடுது. நீங்கள் உங்களை பெருமானத்தோடு பார்க்கலும் சரியானே. இப்போ உங்களை இப்படி ஒரு சார்ட் ஒன்று இருக்கும். இந்த சார்ட் உங்களை பார்க்கலும். ஆவதனம் வழி ஆரை எப்படி குறைஞ்சி வந்து கடைசி நிக்கல் வரை குறையுத. சியுக்கும் ஜிங்க்கும் கொஞ்சம் கூடுது. இதை வச்ச 2020ஆம் ஆண்டு ஒரு MCQ ஒன்று 31வது MCQ நினைக்கிங்க சரியானே. அதில் Cu வரைன்னு சொன்னதால் அந்த கூற்றுப்பு இல்லை. நிக்கல் வரையும் குறையுது. பார்க்கலுமா? அவ்வளோ நுணுக்கமாக கேட்டீங்க. இப்போ எப்போதும் ஆரை குறையுமெண்டா இல்லை. பொதுவாகத்தான் ஆரை குறையுமா. மின்னதித்தன்மை எப்போதும் ஆவதன் வழியே குறையும் இல்லை. மின்னதித்தன்மை எப்போதும் ஆவதன் வழியே கூடுமெண்டா இல்லை. பொதுவாகத்தான் கூடும். இதில் கூடி குறையுது. நான் எம்எனுக்கும் ஜிங்குக்கும் கொஞ்சம் குறையுது மின்னதித்தன்மை பெருமானம். அதுவும் இந்த அட்டவணையில் பார்க்கணுமா. 3D தொகுதியில் ரிசோர்ஸ் புக்கில் அந்த அட்டவணை கொடுத்திக்குமா. ஆரை, மின்னதித்தன்மை, அயனாக்க சக்தி சரியான அப்படி பெருமானம் மீகி. இப்போ மின்னதித்தன்மையும் கூடுதல் தான். பொதுவாக கூடு. ஆனால் எப்போதும் சரியாக கூடுமா இல்லை. பொதுவாகத்தான் கூடும். கூடி வந்து இவற்றில் எம்எனில் கொஞ்சம் குறையுது. ஜிங்கில் கொஞ்சம் குறையுது. காரணம் உறுதியான இலத்திர நிலைமைப்பு காரணமாக கொஞ்சம் குறையுது. விளங்குதா. அதே போல் அயனாக்க சக்தி எப்படின்னு தெரியுமே. ஜிக்லாம் கூடி குறையுது. அதில் வித்தியாசம் மிகுது தெரியும். உலோகநிலை கொதிநிலையும் அப்படித்தான். உலோகங்களுக்கு உலோக பிணி பொறுமையை கூடினா கூடணும்னு நினைப்பீங்க. ஆனால் இல்லை.
இவ்விடத்தில் வெனிலித்து தான் கூட ஜிங்க்குக்கு குறைச்சல் சரியானே ரைட் அதே போல் வேறு சியூக்கும் குறையும் இப்போ அது 3D இல்லாமல் தாண்டலில் ஹேட்டாக குறைச்சல் தாண்டலில் உருகுநிலை குறைஞ்சால் யார் சியூ கொதிநிலை குறைஞ்சால் வந்து எம்என் கொதிநிலை குறைஞ்சால் வந்து எம்என்னா தாண்டல்லாம் கேட்டா இப்போ 3Dன்னு கேட்டால் ஜிங்க் தான் தாண்டல்னு கேட்டால் உருகுநிலை குறைஞ்சால் வந்து சியூ கொதிநிலை குறைஞ்சால் வந்து எம்என் விளங்குது அது ரைட் இதுக்கு முந்தின வீடியோவில் சொல்லியிருப்பேன் இப்போ இந்த வீடியோ முக்கியமான ஒரு வீடியோ அவதானிச்சுக்கோங்க சரியான இந்த பாயிண்ட் தெரிஞ்சுக்கணும் ஆவதும் வழி எப்போதும் ஆரை குறையும்னா பிள்ளை பொதுவாகண்டா தானே சரியா இதெல்லாம் பிள்ளையாக்கு நான் வந்து இந்த 3Dயில் வச்சு நான் பிள்ளையாக்குவேன் இந்த 3D பெரும்பாலும் முதல்ல பார்க்க வரும் 3D சரியாக படிச்சுன்னா இது நேஷனல் இதெல்லாம் விளங்குமா ரைட் அப்போ இந்த கேள்விக்கு வரும் இப்போ இந்த கேள்விப்பிலேயே உருகுநிலை கருதத்தக்க அளவில் உயர்வானதான் பிள்ளை அவருக்கு தான் குறைச்சல் 3Dயில் குறைச்சல் அவருக்கு தான் உருகுநிலை அப்போ அதுதான் ஆசரா தவறானது கேட்டி ஜிங்க் 2+ இன் ஆரை கால்சியம் 2+ இன் ஆரையை விட சரிஷா பார்ப்போம் ஓ சரி அதுவும் சரி பெயின் கால்சியம் வந்து 20 கடைசி 4s2ல முடியுது அது 2லேருந்து நீங்கள் 1s2 2s2 2p6 3s2 3p6 4s2 இப்போ கால்சியம் ஜிங்க் எடுத்தாலும் ஜிங்க்கு ஆரை குறைச்சல் தான் கால்சியத்தை தானே கூட 40 முறை ஆரை குறைதண்டு இப்போ குறைஞ்சி வந்து இவற்றில் கொஞ்சம் கூடினாலும் இந்த அளவுக்கு கூடு இல்லை இப்படியோ ஸ்கூலையும் பார்க்க இவற்றில் ஆரை குறைச்சல் தான் இதுக்கு ஸ்கூலுவேம் இதேம் எடுத்தால் எப்பவும் ஆளு குறைச்சல் தான் ஸ்கூலுவேம் இவங்களை மின்னதுத்தன்மை ஒப்பிட்டா இவாளை மின்னதுத்தன்மை கூடுதான் ஆனால் இல்லை இதில் ஷீராக கூடும் குறையும் கதக்கேலை விளங்குதா ஷீராக கூடும் குறையும் இதில் கதக்கேலை எப்படியும் இப்போ ஆரை வந்து குறைஞ்சி வரும் கால்சியத்தை பார்க்க ஜிங்கு குறையத்தான் இப்போம் அதே போல் இப்போ ஹெட்டி கால்சியம் 2+ அப்போ இது இழந்துருமே ஜிங்க் எடுத்தாலும் 1s2 2s2 2p6 3s2 3p6 3d10 அதுலேயும் இந்த 4s2 இழந்துடும் ஜிங்க் 2+ ஆனால் இது 3 எடுத்தா இதில் புரோத்தன எண்ணிக்கை கூட இதில் ஆரை குறையுமே விலகுதா கரையட்டும் கூட ஆரை குறையும் அப்போ கால்சியம் 2+க்கு தான் ஆரை கூட உதாரணத்துக்கு இதில் 4ஆம் இதில் எலக்ட்ரான் ஈந்திந்த ஜிங்க்கில் 4ஆம் இதில் எலக்ட்ரான் ஈந்திந்த இப்போ ஜிங்க்குக்கும் கால்சியம் 2+க்கும் பேட்டி தான் ஜிங்க்கு தான் கூட அந்த டைமுக்கு சரியா இப்போ இதுலேயும் 4ஆம் இலத்திரன் இல்லை இதுலேயும் 4ஆம் இலத்திரன் இல்லையா 4ஆம் சக்தி மட்டத்தில் இலத்திரன் இல்லை 2லேயும் 3ஆவது வச்சு கேட்டி இவருக்கு தான் ஆரை கூட சரிதானே நீ படிச்சிக்கும் அந்த பிரதான சக்தி மட்டம் கூட ஆரை கூடு இப்போ இதில் 4ஆம் பிரதான சக்தி மட்டம் கேட்டி அதில் வந்தீங்க இப்போ இல்லை 4ஆம் பிரதான சக்தி மட்டத்தில் இலத்திரன் இல்லை இப்போ இதுலேயும் இல்லை விளங்குதா இப்போ இது 2 3ஆவதில் பார்க்கணும் புரோத்தன எண்ணிக்கை கூட அந்த குறையுது ஆரை குறையுது இப்போ ஜிங்க் 2+ இன் ஆரை கால்சியம் 2+ இன் ஆரை விட சரிஷாகும் சரி அமிலக்கரைசல்களில் HTSனால் ஜிங்க் சாலிடை வீழ்படிய செய்ய முடியாது அமிலக்கரைசல் முன்னிலையில் HTSஆல் ஜிங்க் எஸ்ஸை வீழ்படிய செய்ய முடியாதா இது நம் கடைசி கிளாஸில் எல்லாம் பார்த்தினேன் நிக்கலோ கோபோல்ட்டோ வச்சு வந்த கேள்வி 2014 வீடியோ நினைக்கிறேன் சரிதானே பார்ப்போம் இதை நான் வந்து சாட்டை கீழே காட்டேன் ரிப்பீட் ரைட் அடுத்த கேள்வி பாருங்கள் அதில் லாஸ்ட் கூட்டுக்கு இதுதான் தேவை பாருங்கள் இப்போ நான் கடைசி கிளாஸ் 2014 வீடியோலையும் எல்லாம் பார்த்தினேன் அவரை பார்க்கலும் இதுதான் தேவை இது தாக்கு வீதோட இப்படி எழுவிக்கு தாக்கு வீதரோட எழுவிட்டு அதில் சில மூலகங்கள் எட்டாது எம்என் குரோமியம் அதில் சில மூலகங்கள் எட்டாது இந்த கொஞ்சத்துக்கும் எந்த நிபந்தனையிலையும் வீழ்படிவு இல்லை அமில ஊடகம் முன்னிலையிலையும் காரோட முன்னிலையிலையும் S2- வீழ்படி உருவாக்க மாட்டாது H2S போட்டு இந்த சல்ஃபைட் வீழ்படி உருவாகாது இதில் சல்ஃபைட் வீழ்படி உருவாகும் இப்போ காரோட மீந்தா தேவை காரோட மீந்தா தான் வீழ்படிவாகுமா அலுமினியம் ஜிங்க் Fe கோபால்ட் நிக்கல் குரோமியம் எம்னா அந்த கொஞ்சம் மூலகங்கள் காரோட மீந்தா வீழ்படிவாகும் விளங்குது அடுத்தது அனைத்து ஊடகங்களையும் வீழ்படிவாங்க கெட்மியத்துலேருந்து ஸ்டார்ட் கெட்மியத்துலேருந்து SN PB CO பிஸ்மத் SB ஆர்சனிக் விளங்குதா அவங்க அனைத்து ஊடகங்கள்லேயும் வீழ்படிவாகுவாங்க சரிதானே இது நீங்கள் அவங்களோட தீரியிலும் படிச்சுக்கும் H2S தாக்கத்துக்கீழே பார்க்கணுமா H2S தாக்கத்துக்கீழே
பார்க்கலாம். அப்போ நான் இந்த சார்ட்டை மார்க் பண்ணிக்கோங்க. சரிதானே, இந்த சார்ட்டை அப்படியே மார்க் பண்ணிக்கோங்க. ரைட். அப்போ இந்த கேள்வியில் வந்து ஜிங்க் வந்து இந்த கேள்வியில் வந்து பாருங்கள், அமில கரைசல்களில் H2Sனால் ஜிங்க் எஸ்ஸை வில்ஃபரிய செய்ய முடியாது. ஜிங்குக்கு வந்து இது அமில போதான் கார ஊடகம் முன்னிலையில் H2Sஐ போட்டு ஜிங்க் எஸ்ஸை மீள்படிவை செய்யலாம். விளங்குதா? அந்த கூற்றும் செய்ய முடியாதுண்டா சரி, செய்ய முடியாது. ஜிங்க் மீள்படிவை செய்ய முடியாதுண்டா சரியா? இப்போ இதுக்கு ஆன்சர் வந்து 3வது. விளங்குது? ஆன்சர் வந்து 3வது. அது 15 24 MCQ பாருங்க. ரைட். அடுத்தது 15 24 MCQவில் எக்ஸ் எனும் மூலகம் 3D தொகுப்புக்குரியதாம். அது பின்வரும் இயல்புகளை காட்டுகின்றது. 3D தொகுப்பு மூலகங்களில் இம்மூலகம் அதிகர் நீரொட்சியற்ற நிலையை காட்டுமாமா. 3Dயிலே நீரொட்சியற்ற நிலை, அதிகர் நீரொட்சியற்ற நிலை வர யாருக்கு? Mnக்கு +7. இம்மூலகம் அமில ஈரியல்ஃபு மூல ஆக்சைடுகளை உருவாக்கும். அதுவும் சரியோ, Mn தான் அமிலம் ஈரியல்ஃபு மூலகம் 3 உருவாக்கும். இப்போ 3D ஒட்சியற்ற நிலை நான் இதுக்கு முந்தி வீடியோவில் விளம்பரப்படுத்திப்பேன். இந்த சார்ட் அழகாக ஒன்று மார்க் பண்ணிக்கோங்க. சரி தானே, இந்த சார்ட்டை ஒன்று மார்க் பண்ணிக்கோங்க. நான் இல்லையே இப்போ ஸ்கெண்டியத்துக்கு +2R இல்லை, அடுத்த எல்லாத்துக்கும் +2R. ஸ்கெண்டியத்துக்கு +3 மட்டும்தான் வேறு. டைட்டேனியத்துக்கு +4 வரை வரும். மெனடித்து +5 வரை வரையிலும். குரோமியத்து +6 வரை வரையிலும். Mnக்கு +7 வரை வரையிலும். விளங்குதா? அழகா Feக்கு +6, கோபோல்டுக்கு +4 வரை, நிக்கலுக்கு +4 வரை. சரியானே? ரைட். இது வரையிலுமான ஒட்சியற்ற எண்களா? அதிகர் ஒட்சியற்ற நிலை +7 தான் வருது. யாருக்கு? Mnக்கு தான் வருது. சரியானே? Mnக்கு தான் +7 வர. எனக்கு தெரியும் Mnக்கு +2 +3 +4 +6 +7 நீக்குது Mnக்கு. சரியானே? +5 நீக்குது. பார்ப்போம். இப்போ இதில் MnO Mn2O3 MnO2. சரியானே? MnO2 இது Mn2O5 +5க்கு. சரியானே? பாருங்கள். இப்போ இதில் +5 எனக்கு தேவையில்லை, அது ஆக்சைட் நான் பார்க்க இல்லை. MnO3 Mn2O7. சரியானே? எனக்கு தெரியும். இது வந்து மூலம் மென்மூலம் ஈரியல்ஃபு மென்னமிலம் அமிலம். சரியானே? படிச்சிக்குமா? அப்போ Mn மூலம் வந்து அமில ஈரியல்ஃபு மூல ஆக்சைடுகளை உருவாக்கும். சரி, ஆக்சைடு தானே வந்து. அதே போல் குரோமியத்தில் நாங்கள் படிக்கிய குரோமியத்துலேயும் படிக்கிய CrO Cr2O3 CrO2 CrO3. சரியானே? குரோமியத்தில் ஆக்சைட்லேயும் நாங்கள் படிக்க. அப்போ இதில் இது மென்மூலம் இது ஈரியல்ஃபோ இது அமிலம், இது வந்து மூலம். சரியானே? இது நீங்கள் தியரியில் படிச்சிக்கும். சரியானே? இன்ஆர்கானிக்கில் இந்த சார்ட்டெல்லாம் வேறு பார்க்கறது மூலம். சரிதானே? அப்போ இது ரெண்டும் போதும். குரோமியத்திலையும் Mn ஆக்சைடுகள் வந்து ஈரியல்ஃபு அமிலம் மூலம் உருவாக்குன்னு தெரிஞ்சுக்கொண்டா சரி. சரிதானே? அடுத்த ஒன்றுடையும் தெரியத்தே இல்லை. அப்போ இந்த கேள்விக்கு ஆன்சர் வந்து Mn. இந்த கேள்விக்கு ஆன்சர் வந்து Mn. குரோமியத்துக்கு அதிக ஒட்சியற்ற நம்பர் வந்து +6, Mnக்கு தான் +7. அப்போ ஆன்சர் வந்து Mn. அடுத்தது 2015 27 MCQ வந்து நான் ஸ்கூலு வீடியோவில் விளங்கப்படுத்திப்பேன். ஸ்கூலில் பார்க்கலும் 27 MCQ கட்டாயம் பாருங்கள், பார்க்காதாக்கள். இனி 2015 41 MCQ பாருங்கள். இதுவும் கடைசி வீடியோவில் விளம்பரத்தினா நீர் முன்னிலையில் NCl3 தாக்கமா H2O என்று உருவாகும். அம்மோனியா, அதாவது NH4OHோட HOCl உருவாகும். நான் என்ன ஏலைட்டுக்கள நீர் பகுப்பு. சரிதானே? பொதுவாக கூட்டம் 3ஆம் தினத்திடம் கூட்டம் 15 கூட்டம் 13 எப்படியோ NCl3க்கு PCl3க்கு PCl5க்கு கூட்டம் 15 ஏலைட்டுக்கள் நீர் பகுப்பு போன கிளாஸில் எழுதி தந்தேன். சரிதானே? இப்போ NCl3 H2O தாக்கம் பண்ணால் NH4OH HOCl உருவாகும். சரியானே? அந்த HOCl வந்து வெளிற்றும் இயல்புடையது. வெளிற்றும் கருவி. HOCl வந்து வெளிற்றும் கருவி. HOCl OCl- தான் வெளிட்டியாக தொழிற்படுது.
அப்போ வெளிட்டும் கருவியாக தொழிற்படலாம் நீர் முன்னிலையில் தொழிற்படும் NCl3 இதுதான் வெளிட்டும் கருவியாக தொழிற்படுதா இது இல்லை இது வந்து நீர் சுத்திகரிப்பில் பயன்படுத்தப்படுது ஞாபகம் வச்சுக்கோங்க NCl3 வந்து நீர் சுத்திகரிப்பில் பயன்படுத்தப்படுமா சரியானே அப்போ NCl3 ஆனது நீருடன் தாக்கம் புரிந்து அம்மோனியா HOCl ஆகியவற்றை தரும் சரியோ அம்மோனியா வந்து இருக்கு தானே NH4 தான் சொல்லி அம்மோனியா HOCl என்பவற்றை தரும் சரி இதை வச்சு தான் நீங்கள் வெளிட்டும் கருவியை செல்லியலுமாகின இந்த தாக்கத்தை வச்சு அப்போ தகுந்த விளக்கம் முதலாவது ஆன்சர் விளங்குதா பாருங்கள் சரியா பார்க்கலும் போல இருக்கு இதுதான் நான் மேலே சொன்னது பாருங்கள் மேலே சின்னது இதுதான் NCl3 இப்போ PCl3 சரியான PCl5 அதுபோல் ஆர்சனிக் SbCl3 BiCl3 15ஆம் கூட்ட குளோரைட்டுக்களில் நீர் பகுப்பு அதே போல் 3ஆவதுனும் தெரிஞ்சுக்கணும் அலுமினியம் Si PCl5 SCl2 சரியானே இப்போ இதை வச்ச ஒரு ஸ்ட்ரக்சர் கேள்வி வந்துச்சு 2020 இப்போ உங்களுக்கு தேவையான இதை ஸ்கிரீன்ஷாட் அடிச்சுக்கோங்க 2020 வந்திக்கும் சரிதானே 2020 ஸ்ட்ரக்சரில் இந்த பாட்டு அப்படியே வந்திக்கும் சரிதானே ரைட் அப்போ இது விளங்கிக்கும் நினைக்கிய இதுக்கு ஆன்சர் முதலாவது சரியானே வெளிட்டும் கருவியாக நாங்கள் எந்தெந்த Cl2 பொதுவாக வெளிட்டும் கருவியாக மாறி HOCl ஒரு வெளிட்டும் கருவி வேறு SO2 H2O2 விளங்குதா வெளிட்டும் கருவியாக வாரது போல் மீக்கி சரியானே இவாங்கெல்லாம் வெளிட்டும் கருவியாக தொழிற்படுவாங்களா Cl2 SO2 H2O2 அதில் நீங்கள் படிப்பீங்க SO2 வந்து தாழ்த்தலால் வெற்று அடுத்த ரெண்டும் ஒட்சியேற்றலால் வெற்று அது இன்னும் ஒரு வீடியோவில் பார்ப்போம் சரிதானே ரைட் நாட்டு இந்த வீடியோவில் கூடி நான் உங்களுக்கும் பார்க்க சோம்பராயிரும் அப்போ இது சரி ஓகே அடுத்தது 2015 கடைசி கேள்வி 44வது MCQ பாருங்கள் 44வது MCQ பாருங்கள் 44வது MCQ பாருங்கள் ரைட் இது பாருங்கள் NaOH தாக்கம் காரக்கரைசல்களோட தாக்கம் அதில் நீங்கள் உலோகங்களுக்கு எப்படி அலோகங்களுக்கு எப்படி அது படிப்பீங்க ஒவ்வொரு மூலமாக படிக்கிய இப்போ அலோகங்களில் சல்ஃபருக்கு மட்டும் தண்ணி எடுத்து நாங்கள் பார்க்க சரிதானே அடுத்தடுத்ததுக்கு எப்படி தாக்கம் மாதிரி அடுத்தடுத்த கேள்வியில் பார்ப்போம் சல்ஃபர்ட தீரியின் தேண்டா சல்ஃபருக்கு குளிரைதான் NaOH பயன்படுத்தினா இந்த சிறிந்த சூடான NaOH பயன்படுத்தினா இந்த இப்படி NaOHக்கு சல்ஃபர் வந்து இருவழிவாக தாக்கப்படுது NaOH பயன்படுத்தப்பட்டால் அதில் சல்ஃபர் வந்து ஒன்று தாள் ஒட்சியேட் நிலைக்கு போகும் அடுத்தது ப்ளஸ் அது ஒட்சியேட் நிலையில் +2க்கு வர இப்போ இதில் NaOHண்டா Na2S உருவாகும் இப்போ KOH பயன்படுத்தினா K2S எப்படியோ NaOH பயன்படுத்தினா Na2S அதோட Na2S2O3 உருவாகும் Na2S2O3 உருவாகுது அப்போ இங்கே 0 -2 +2 இருவழி விகார தாக்கத்து உட்படுது ஏண்டா ஒரே மூலகம் வேறுபட்ட ஒட்சியேட் நிலைக்கு மாற்றப்பட்டால் அதுக்கு தான் சொல்லுவேன் அந்த இருவழி விகார தாக்கம்னு சரிதானே இப்போ இது நீங்கள் NaOH தலைப்பில் உலோகங்களுக்கு எப்படி அலோகங்களே ஒவ்வொரு இதாக படிக்க பொஸ்பரஸுக்கு ஒரு தலைப்பு படிக்க அலசன்களுக்கு ஒரு மாதிரி ஈரியல் மூலங்களுக்கு ஒரு மாதிரி சரிதானே அதே போல் நீங்கள் NaOH தலைப்புகளை படிச்சிக்கணும்னு நினைக்கி NaOH தாக்கத்தில் இப்படி சல்ஃபரோட தியரி இதுதான் சல்ஃபருக்கு NaOH வந்து விரைவார Na2Sம் Na2S2O3 ஞாபகம் வச்சுக்கோங்களா சரியானே இருவழி விகார தாக்கத்து பெருமை ஞாபகம் வச்சுக்கோங்க சல்ஃபர் வந்து காரத்தோடு தாக்கம் இணைஞ்சா அப்போ அந்த கூட்டு சரி மூலகம் வந்து ஒரே நிறத்தில் ஒட்சியேற்றல் தாழ்த்தல் என்பதற்கு உட்படும் போது அது இருவழி விகார தாக்கம் எனப்படும் அது சரியோ இது தாழ்த்தல் இங்கே ஒட்சியேற்ற நம்பர் கூடினா ஒட்சியேற்ற நம்பர் குறைஞ்சா தாழ்த்தல் அப்போ ஒரே சமயத்தில் நடக்குது ஸோ அந்த கூட்டும் சரி தகுந்த விளக்கம் முதலாவது ஆன்சர் சரிதானே புள்ளன் விலகி இன்னைக்கு முக்கியமான ஒரு வீடியோ பார்த்துட்டு உங்களோட கமெண்ட் பதிவிடுங்க சரிதானே அப்போ எனக்கு அடுத்தடுத்த வீடியோ எப்படி செய்யுதுன்னு பார்க்கலும் உங்களோட கருத்துக்களை கட்டாயம் சொல்லுங்கள் இந்த வீடியோஸ் விளங்குதா சவுண்ட் எல்லாம் ஓகேயா எல்லாம் பார்த்துட்டு சரிதானே ஒரு ஃபுல் கம்ப்ளீட் தான் இன்ஷா அல்லாஹ் அது எனக்கு பெரிய உதவி ஆகிக்கும் அந்த அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.